அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அதே பகுதியில் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது நேற்றைய தினம் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முழுவதும் அதே பகுதியில் தொடர்ந்து நீடித்தது. தற்பொழுது 2 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் உருவாகுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி துளிகளில் இந்த புயலானது உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் பார்த்தோம்னால் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். நேற்று வெளியிட்ட அந்த பதிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைய தினத்தை பொறுத்தவரை டெல்டா முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் பார்த்தோமேனால் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். டெல்டாவை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஒரு மிதமான ஒரு குளிர்ச்சியான சூழலானது நிலவும். அதே போன்று காற்றின் வேகம் என்பது இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுகிறது. 29ஆம் தேதி மாலை அல்லது இரவிலிருந்து இந்த மழைக்கான அந்த வாய்ப்பு என்பது அதிகரிக்கக்கூடும். 30ஆம் தேதியை பொறுத்தவரை தீவிர கனமழை பெய்யும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள், அதே போன்று பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட அந்த கடலோர பகுதிகளில் பார்த்தோமேனால் பரவலான ஒரு மழையானது இருக்கும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து பார்த்தோமேனால் வடக்கு திசையை நோக்கி நகர்வதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. இது இலங்கையின் வடக்கு கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இன்னும் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும், திரிகோணமலையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து பார்த்தோமேனால் 410 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் இது புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயலாக மாறினாலுமே கூட 30ஆம் தேதி கரையை கடக்கும் பொழுது பார்த்தோமேனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் வலுவிழந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஒரு பரவலான மழை இருக்கும் என்றும் அவர் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை உள்ளிட்ட அந்த கடலோர மாவட்டங்களில் இந்த பரவலான கனமழை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. புயலினால் வேறு எந்த ஒரு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படாது. இது வழக்கமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கிடக்கும். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அவர் இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.